வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். இந்த ராமநாதபுரத்து ஜில்லாவில் இது காளையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை வந்து சின்ன மருது, அதாவது வெள்ளையர்கள் நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கோயில் கட்டப்பட்டது காளையார் கோயில். என்னென்னா இங்கே சின்ன மருது பெரிய மருதுன்னு ஆட்சி நடத்திக்கிட்டு வந்தாங்க 2 மன்னர்கள், சின்ன மருது பெரிய மருது. அப்போ வெள்ளைக்காரன் தான் வெள்ளைக்காரனை தான் நம்மளை பார்த்தா பிடிக்காத, அவனை எப்படி தூக்கில் ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கெல்லாம் வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தூக்கில் ஏற்றிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா தேடி இருக்காங்க, கிடைக்கல. இங்கே தேடியும் கிடைக்கல, மக்கள் யாருமே சொல்லலை எங்கே இருக்காங்கிற சொல்லலை. கடைசியாக வெள்ளைக்காரன் ஒரு சூட்சமம் பண்ணான். அந்த கோயில் கோபுரத்தை, அதாவது காளையார் கோயில் கோபுரத்தை இடிக்க போகிறேன்னு சொல்லவும் 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் அவங்க 2 பேரும் தூக்கில் போட்டான். இதில் என்னன்னா, அந்த பற்று இருக்குது பார்த்தீங்களா, நாட்டுப்பற்று. ஏன்னா அந்த கோயில் வந்து அவ்வளோ பெரிய கோயில் இல்லை, நார்மலான கோயில் தான், சிவன் கோயில் தான் அது. அந்த கோயிலை இடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த உயிர் தியாகம் பண்ணால் பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நமக்காக வந்து இந்த கோயில் கோபுரத்தை கூட இடிக்கக்கூடாதுன்னு அந்த கோபுரத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரை கொடுத்தாங்க. ஏன்னா அதாவது நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறது கூட எவ்வளோ பேர் தெரியுமா இப்படி உயிரை கொடுத்துருக்காங்க. வாஞ்சிநாதன்லேருந்து கப்பலுடைய தமிழெல்லாம் வந்து சொந்த காசை போட்டு கப்பல் வாங்கி விட்டுருக்காரு. சுப்பிரமணிய சிவாவிலேருந்து அவ்வளோ பேர் நாட்டுப்பட்டுன்னா அதாங்க நாட்டுப்பற்று. நம்ம இங்கே ஒரு ஊரில் ஒரு சின்ன விளக்கேற்றலாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட யாரோட நீ எப்படி ஏற்றலாம் நான் எப்படி ஏற்றலாங்கிற பகை உண்டாகுது. என்னென்னா அன்றைக்கி இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்கு பின்னாடி வர்றவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாங்க. தில்லையாடி வள்ளியம்மைக்கு சாகும்போது 14 வயசுங்க. அந்த பொண்ணு கடைசியில் இறந்தது வெள்ளைக்காரனால தான். வருங்கால இந்திய பெண்கள் பூரா என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்னோடய உயிர் தியாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 14 வயசுங்க. யாருங்க பண்ணுவான் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த மாதிரிலாம் வந்து வாழ்ந்துருக்காங்க. கோயிலை காப்பாற்றுறது, ஒரு உயிரை காப்பாற்றுறது அவங்கெல்லாம். ஆனால் இன்றைக்கி அவங்க வாங்கி கொடுத்த அதே போல் சிவகங்கையில் வேலுநாச்சியார் இருந்தாங்க. அவங்க அந்த அம்மாவோட படத்தளபதி வந்து வேறு யாரும் இல்லை, ஒரு லேடி, குயிலின்னு பேர். அவங்க புஸ்தகம்லாம் படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், மிரண்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க வெள்ளைக்காரனை எதிர்த்து. நம்ம வெள்ளைக்காரன்லாம் எதிர்த்து போட வேணாம், நமக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு போராட வேணாம். நல்லா எல்லோரும் சந்தோஷமாக ஒத்துமையாக கேட்டாலே போதும், அது கண்டிப்பாக நடக்கும். வணக்கம்.